கோவையில் கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 29 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியருடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததன் காரணமாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்றதாக மாற்றப்பட்டுள்ளதாக கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பூபதி தெரிவித்துள்ளார். மேலும் தங்கள் கோரிக்கைகளுக்கு ஸ்டாலின் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என விசைத்தறி உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 11ஆம் தேதி முதல் இன்று வரை 5 நாள் தொடர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் இன்னும் எந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படாத சூழ்நிலையில் இன்றிலிருந்து எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகள் 11 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை முடிவுக்கு வராவிட்டால் மேலும் எங்களுடைய போராட்டம் தீவிரமாகும். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் 995வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் பரந்தூர் பகுதியில் அமைய உள்ளது. இதற்கு ஆரம்பத்திலிருந்தே விவசாயிகளிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்பிய வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் ஏகனாபுரம் கிராமத்து விவசாயிகளின் இரவு நேர அறவழி போராட்டம் 995வது நாளை எட்டியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கம்பன் கால்வாயை காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் 1000வது நாளை நெருங்கும் நிலையில் திறனற்ற திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.